பெண்கொடியாளாகப்பட்டவள் மாமன் மாமன் ரெண்டு பேரும் கண்ணீரை வடிச்சாங்கல்ல. இவன் தாய் தகப்பன் இடத்துல என்னன்னு கேட்டா, ஏம்மா ஒரு நாள் இல்லாம ரெண்டு பேரும் இப்படி கண்ணீரை வடிக்கிறீங்களே, என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு கேட்ட உடனே, அப்பா குருபுத்திரா, இதுவரைக்கும் எங்களுக்கு கேப்ப கூழ் தாண்டா நாங்க சிரட்டையில குடிச்சோம். ஆனா இன்னைக்கு இலை போட்டு சாப்பிடுற அளவுக்கு நம்ம நாட்டுக்குள்ள பஞ்சம் தீர்ந்து போச்சுன்ன உடனே, பஞ்சம் தீர்ந்ததை நினைக்கல, அம்மாவுக்கு அப்பாவுக்கு சிரட்டையில எல்லாம் இவன் கேப்ப கூழ் கொடுத்திருக்கான்னு சொன்ன உடனே, கண்கள் ரெண்டும் வரி வரக்கு கண்கள் ரெண்டும் வரி வரக்கு அதிகமா ரெண்டும் துடி துடி போல கோபம் ஏடியம்மா சித்திரவள்ளி என்ன மோசம் நடந்தது சித்திரவள்ளி, அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கேப்ப கூழ் காய்த்து கொடுத்தது உண்மையா? அவ எதுவுமே பேசல. ஆண்டு மாறின கேப்ப கூட காய்ச்சி கொடுத்திருக்கே பாதகத்தி, ஒரு பாத்திரமா இல்ல உனக்கு, சிரட்டையில காய்ச்சி கொடுத்திருக்கிய அப்படின்னு அவன் ஒண்ணுமே பேசல. சித்திரவள்ளி இருக்கக்கூடிய அவன் சமைக்கக்கூடிய அடுப்பங்கரைக்கு வந்தா. சமையலறை அடுப்பு பக்கத்துல வந்து பானைய பார்த்தா, பானை 28 பானை இருக்கு. பானைய போட்டு கீழே உடைச்சாமலா, உடைச்ச உடனே பானை 28 பானைன்னு உடனே கண்டு கொண்டான். அப்ப கீழ்தட்டுல கேப்ப கூழும் மேல் தட்டுல நெல்வரிசி சாப்பாடு முங்கி இப்படியா காலத்து கழித்திருக்க, அப்படி என்று ஆங்கார கோபங்களை கொண்டு ஏடியம்மா சித்திரவள்ளி என்ன மச்சம் செய்ததென்ன செய்ததா சும்மா விடவே ஏ சித்திரவள்ளி, அம்மா வென்றும் அப்பா வென்றும் கொஞ்சமும் நினைத்து பாராம 28 பானை போட்டு எனக்கு நல்லரிசி சாப்பாடு அம்மா அப்பாவுக்கு கேப்ப கூடா, இப்பேற்பட்ட துரோகம் செய்த உன்னை நான் சும்மா விட மாட்டேன். எங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கும் கேப்ப கூழ் காய்ச்சி நீ சிரட்டையில கொடுத்து, சிரட்டையில அவங்க எப்படி சாப்பிட்டாங்களோ எவ்வளவு கஷ்டப்பட்டாங்களோ, இதுவரைக்கும் எனக்கு எந்த குறையும் இல்லாம வளர்த்தவங்க. அதனால பிடியடி சாபத்தை கண்கள் ரெண்டும் பொறி வரக்க சாபம் விட்டான் இந்த குருபுத்திரன். என் தாய் தகப்பனுக்கு சிரட்டையிலே கேப்ப கூழ் காய்த்து கொடுத்ததனால இனிமே உன்னால் சாப்பிட முடியாதபடி நாயா சென்று உன் நாவால நக்கி தும்ப போ அப்படின்னு சாபத்தை கொடுத்தான் குருபுத்திரை. அப்ப நாயாக போய் நீ உன் நாக்கால நக்கி திங்கணும்னு சாபம் கொடுத்த உடனே சித்திரவள்ளிக்கு கோபம் பொறுக்கல. ஏ குருபுத்திரா, உன் அம்மாவுக்கு அப்பாவுக்கு நான் கேப்ப கூழ் காய்த்து கொடுத்த உண்மையை தவிர கணவனாக இருக்கக்கூடிய உனக்கு நான் துரோகம் செய்யல. உனக்கு நான் நெல்லரிசி சாப்பாடு தானே பொங்கி போட்டேன். உனக்கு துரோகம் நினைக்காத எனக்கு நீ சாபத்தை கொடுத்தாயே, பிடி சாபத்தை. உன் தாய் தகப்பனுக்காக எனக்கு நீ சாபம் விட்டதனால உன் அம்மாவும் அப்பாவும் இறந்து போகக்கூடிய காலத்துல நீ கொள்ளி வைக்க பிள்ளை இல்லாம போயிருவ அப்படின்னு இப்படி சாபத்தை கொடுத்த உடனே இந்த பாவத்தை ரெண்டு பேரும் மாறி மாறி சாபம் கொடுக்க இவன் நாயா போய் நக்கி போகணும் சாபம் கொடுத்தால. என்ன இருந்தாலும் குடும்பத்துல ஒருத்தி அவ செய்தது பாவம். இந்த கர்மத்தை தொலைக்கணுமான நம்ம காசிக்கு தான் போறோம். பாவத்தை தீர்க்க பாவநாசம், குறை தீர்க்க குற்றாலம், கர்மத்தை துளைக்க காசி என்பார்கள். அப்ப காசியிலே சென்று கர்மத்தை தொலைக்க வேண்டும் என்று அம்மாவையும் அப்பாவையும் காசி காவடியாக கட்டிக்கொண்டு தன்னுடைய தோளிலே சுமந்து கொண்டு காட்டு வழி பாதையாகவே குருபுத்திரை வந்து கொண்டிருந்தான். அப்ப குருபுத்திரை வந்து கொண்டிருக்க அம்மாவுக்கு அப்பாவுக்கும் சித்திர மாத்த வெயில் அவங்களுக்கு தண்ணி தாகம். அப்ப குருபுத்திரை தாகமா இருக்கடா தண்ணி கொண்டு வான்னு சொன்ன இவன் காட்டுக்குள்ள வந்தவன் கவுட்ட கம்புல கவுட்ட மரத்துல தொங்க விட்டுட்டு கீழே வச்சா சிங்கமொழி அடிச்சு சாப்பிடும் அப்படின்னு சொல்லி கவுட்ட மரம் கம்புல இந்த காசி காவடி அம்மாவை அப்பாவை தொங்க விட்டான். சுர குடுவை எடுத்து நீர் சுனைக்கு வந்து சுர குடுவையில தண்ணீரை கோதினான். சுர குடுவையில தண்ணீர் கோதினா சத்தம் எப்படி கேட்கும்? அப்ப கடகடா குடுகுடுன்னு சத்தம் கேட்க இந்த குருபத்திரன் தண்ணியை கோதினாமலா, அப்ப ஆமை வந்துதான் நீரிழந்த வந்திருக்கிறதோ அப்படி என்று சொல்லி அங்கே நீர் சுனைக்கு பக்கத்தில் சுனைக்கு பக்கத்தில் ஒளிவகட்டி காத்திருந்த
கையிலே சுரக்குடுவையில தண்ணி வைத்திருக்கிறார். அப்ப அம்மானு மனித குரல்லாம் கேக்கு அப்படின்னு இவர் ஆணையின்னு பார்க்க வந்தார்ல. குருவத்தில ரத்த வெள்ளமாக குறக்கும் போது ஐயோ இவன் யாரோ இவரோ இவர் வச்ச பாலகனோ என்ன மடியில எடுத்து வைத்து பாலகா என்னை மன்னித்து விடப்பா ஆனை என்று நான் பானத்தை போட்டு விட்டேன். உள்ள விவரத்தை சொல்லுன உடனே ஐயா என் அம்மாவும் அப்பாவும் தாகத்தோடு இருக்கிறார்கள், தாய் தகப்பனின் தாகத்தை தீர்ப்பீர்களான்னு சொன்னார். சொன்னபடியே உயிரை விட்டான். உடனே இந்த தசரத மன்னன் அழுது கொண்டு இந்த சுரக்குடுவையிலே தண்ணீரை எடுத்துக்கொண்டு அம்மா அப்பாவு பக்கத்துல இருக்கக்கூடிய காசி காவடியை கண்டு அவங்க ரெண்டு பேரையும் கீழிறக்கி வைத்து சுரக்குடுவையை கொண்டு போய் கொடுத்தார். அப்ப இவங்க ரெண்டு பேரும் அப்பா குருபுத்திரா உயிரெடுத்து வருவதற்கு இவ்வளவு நேரமாப்பா நாங்க. இவர் எதுவுமே பேசலன்னா அழுது கொண்டே இருக்கிறார். என்னை மன்னித்து விடுங்கள் அம்மா அப்பா, உங்கள் பிள்ளையை ஆணை என்று பானம் போட்டு நான் கொன்று விட்டேன். கொன்ற பாவிக்கு நீர் என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஐயா. மரணம் சென்று எனக்கு மரணத்தை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்ல அப்பந்தான் பார்த்தார்கள் இந்த அந்தக்கன் மாமுனி அங்கார கோபம் கொண்டு அடே தசரத மன்னா, மரணத்தை செய்த நீ மரணமேற்று உடனே சாகக்கூடாது. எனக்கு கொள்ளி வைக்க பிள்ளை இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேனோ அதே கஷ்டத்தை கவலையை நீயும் அனுபவிக்க வேண்டும். உனக்கு 4 பாலர்கள் பிறப்பார்கள். 4 பாலர்களிலேயும் முதலாவது மூத்த மைந்த நீ இறக்கும் போது உனக்கு காரியம் செய்ய கொல்லி வைக்க பிள்ளை இல்லாம நீ செத்து போவேன்னு அவர் சாபத்தை கொடுத்துட்டார். அப்போ மரணம் செய்து உனக்கு மரணத்தை கொடுத்தா நீ உடனே மாண்டு போவ, அந்த வழி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி இவர் இப்படி சாபத்தை கொடுத்து 2 பேருமே உயிரை விட்டார். அப்ப இந்த பார்த்தார் தசரத மன்னன் இந்த பாவங்களை செய்து முடிக்க நேர அயோத்தியாபுரி வட்டணத்திலே வந்து அயோத்தி மாவட்டேன் சிறப்பாக வளர்க்க ஆரம்பித்தார்கள். ஆழ குழியமைத்த அறையளவு மணலை குமித்து ஆலங்குச்சி, அரசங்குச்சி, புங்கங்குச்சி, புளியங்குச்சி, வேப்பங்குச்சி, வன்னிக்குச்சி, புரசங்குச்சி 21 வகையான சுப்பிகளை கொண்டு வந்து யாகத்திலே போட்டு நான்கு எண்ணெய், கோங்கு எண்ணெய், நல்லெண்ணெய்களை எல்லாம் ஊத்தி குடம் குடமாகவே நெய்யை ஊற்றி புத்திரகாமேஷ்டி யாகத்தை வளர்க்க ஆரம்பித்தார்கள். யாகமாகப்பட்டது வளர்ந்து நிறைவு பெறக்கூடிய தருவாயிலே அந்த யாகத்துக்குள் இருந்து ஒரு பூதமாகப்பட்டது வெளிப்பட்டு வந்தது. இது பெரிய கலட்ட பூதமா இருக்கு. அப்ப இந்த யாகம் நிறைவு பெறும் போது ஒரு பூதமாகப்பட்டது வெளிப்பட்டு வந்தது. வெளிப்பட்டு வந்த பூதம் தன் வலது கையிலே பாவச கிண்ணத்தை ஏந்தி கொண்டே வந்தது. அப்ப பாவச கிண்ணத்தை ஏந்தி கொண்டு வந்து கலை கோட்டு மாமணிவர் கையிலே கொடுத்து மனைவிமார் மூவர்களுக்கும் தசரதனை பங்கிட்டு கொடுக்க சொல்லி இந்த பாவசத்தை அருந்திய மகிமையினாலே புத்திர வாக்கியம் கிடைக்கும் என்று சொல்லி பூதமாகப்பட்டதும் மறைந்தது. இவர் பாவச கிண்ணத்தை தசரத மன்னன் கையிலே வாங்கி அதை 3 பங்காக போட்டு அமிர்தம் என்னும் பாவசத்தை 3 மனைவிக்கும் 3 பங்கை ஒவ்வொருவருக்கும்
ஒவ்வொரு பங்கை கொடுத்தார். பங்கையை கொடுத்து முடிக்க அந்த பாவச கிண்ணத்திலே மீதி உள்ள பாவசம் அமிர்தத்தை வலித்து மூன்றாவது மனைவி இருக்காளே செல்ல பொண்டாட்டி, அது கொஞ்சம் தானே இருக்கு, அவர் பேசாம அந்த பாத்திரத்தை தூர விட்டுருக்கலாம்ல. அது வம்பா போயிடக்கூடாதுல, தெய்வ பிரசாதம்ல. அவன் தெய்வ பிரசாதத்தை வம்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கோயில் ஒரு பிரசாதம் கொடுத்தா அதை வாங்கி கொண்டு போய் தூரப்படக்கூடாது. தேவைக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு வாங்கி சாப்பிடணும். அதுதான். அப்ப இந்த பிரசாதத்தை சுமித்ரா தேவிக்கு இரண்டாவது முறையாகவே கொடுத்தார். இப்படி பாவசத்தை அருந்திய மகிமையினாலே அந்த தேவிமார்கள் 3 பேரும் அமிர்தம் சாப்பிட்டதோர் அருளாலே அவர் அன்று மாதம் குழி மறந்து அங்கே அதுவே குழி கருப்பமான அவர் ஊரறிய ஒரு மாதம் ஐயா ஒரு மாதம் அங்கே நாடறிய அவர் ஒரு மாதம் ஒரு 2 மாதம் 60 3 மாதம் 90 அவர் 5 நல்ல மாதமாச்சு. சாமி பிறக்கட்டும். 5வது நல்ல மாதத்திலே ஐயா மாதத்திலே அவள் அரவையும் ஐயா மாதத்திலே அவள் 6 நல்ல மாதமாச்சு. அங்கமெல்லாம் தங்க நீரும் அம்மா 7 நல்ல மாதமாச்சு. அவ இளமுடம்பு சூலானா 8 நல்ல மாதமாச்சு. அவன் திட்டு முட்டா வருகுதம்பா கோசலை கைகையை சுமத்ரா தேவி 8 மாசங்கள் முச்சும் வச்சு 8வது மாசத்துல அடேங்கப்பா அரண்மனையில அவங்களுக்கு வேண்டிய பலகாரம் காராச்சேவு காரா பூந்தி முட்டாய் பெட்டி பல வகை என்னென்ன இருக்கும் அத்தையும் கொடுத்தாலும் அவங்களுக்கு அதெல்லாம் பிடிக்கல. மாங்காயும் தேங்காயும் மலையில் உள்ள புளியங்காயும் கட்ட மண்ண பிட்டு தும்பா அடுத்தாருக்கு தெரியாமல் அடுப்பு சாம்பல் திம்பார் எதிர்த்தாருக்கு தெரியாமல் எரிச்சாம்பல் திம்பார். இப்படி 9 மாதமாச்சு. 9ஆம் மாதத்திலே ஓலை போல் சுழண்டா 10வது மாதத்திலே 10 மாதங்கள் முச்சும் வச்சு அவ பரிபூரண கர்ப்பமாகவே இருக்குகின்ற போது படுத்தாலும் படுக்க மாட்டான், அவள் வாய் போட்டா தூங்க மாட்டான், அம்மா இருந்தாலும் இருக்க மாட்டான், அவள் இழந்தரித்தா நடக்க மாட்டான், நடைமுடத்திலையும் இருக்க மாட்டான். அப்படி 10வது நல்ல மாதத்திலே
சத்ருக்கன் லட்சுமணன் அவள் 2 முறை அமிர்தத்தை சாப்பிட்டதுனால 2 ஆண் குழந்தை. இப்படி 3 மனைவிமார்கள் வயிற்றிலே 4 ஆண் குழந்தை 4 வேதங்களை போலவே வந்து அவதாரம் செய்தார்கள். அப்படி ஐயா வந்து அவதரித்த ஊரு ஹரிராமன் வந்து பிறந்த நேரத்திலே ஹரிராமன் வந்து பிறந்த நேரத்திலே தாய்மார்கள் எல்லாம் கும்மி அடிக்கணும்னு கரெக்டா புறப்பட்டிருக்காங்க. பரவாயில்ல, ஒரு குறுப்பாத்தான் இருக்கே போலக்கு, குறுப்பு சேலையை பார்த்தா தெரியுது. போன வருஷமே சாமி பிறந்தோன்னு கும்மி அடிக்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம். அப்படியா? அதனால இப்ப கும்மி அடிக்க போறோம். பரவாயில்ல. தந்தினத்தானினம் தன்னானம் தன தந்தினத்தானினம் தன்னானோ ஓடி தந்தினத்தானினம் தன்னானம் தன தந்தினத்தானினம் தன்னானோ எம்மா கும்மி அடி பண்ண கும்மி அடி நல்ல கோலவை போட்டு கும்மி அடி நல்ல கோலவை போட்டு கும்மி அடி ஆடி வருகிறார் ராமனுக்கு ஆனந்த கும்மி அடிங்களம்மா எம்மா சித்தாரமாக மாறுங்கம்மா கைய வீசி கும்மிய கொட்டுங்கம்மா அவ வேடிக்கை கட்டுற ராமனுக்கு வெள்ளி குண்டம் கொண்டு வீசுங்கம்மா வாருங்கம்மா வாருங்கம்மா நீங்க வந்து கும்மி அடிங்களம்மா கண்ணியர் எல்லாரும் வாருங்கடி உங்க காலில கச்சத்தை கட்டுங்கடி சாமி அப்பனுக்கு முன்பிறந்த நல்ல ஆணை முகத்தன் வாருமையா கணபதிக்கு முன்பிறந்த நல்ல கணபதியே வாருமையா முருகனுக்கு முன்பிறந்த நல்ல மூல பொருள் வாருமையா நாங்க முளைப்பாரி கதை படிக்க முன்னடக்க வேணுமையா கண்ணியர் எல்லாரும் வாருங்கடி உங்க காலில கச்சத்தை கட்டுங்கடி தோழி பெண்ணு நல்லா ஆனந்த கும்மிய ஞான பெண்ணு ஆமனான பெருமாளுக்கு நீங்க ஆனந்த கும்மி அடிங்களம்மா கும்மிய தோழி பெண்ணு நல்லா இசைந்த கும்மிய ஞான பெண்ணு ஹரிராமன் பிறந்தான் என்று நீங்க ஆனந்த கும்மி அடிங்களம்மா ஸ்ரீராமன் பிறந்தான் என்று நீங்க செல்ல கொலவைய போடுங்கம்மா எம்மா புரட்டாசி மாதத்தில நாங்க 3ஆம் வெள்ளிக்கிழமையில அம்மா இடி இடித்து மழை பொழியாங்க இருகரையும் பெருகி வர பெண்கள் எல்லாம் நீராடி நாங்க நீலவண்ண பட்டுடுத்தி அங்க குசவேனார் சொல்லையில குசவ பத்திரம் கொண்டு வந்தோம் செங்கேனார் சொல்லையில நாங்க செங்கல் பொடியும் வாங்கி வந்தோம் நாங்க சம்சாரி தொலைந்திருந்து சம்பாவிக்கல் கொண்டு வந்தோம் பூசாரி மடப்பிலையை நாங்க புது வைக்கல் 2 எடுத்தோம் வெள்ளாளம் தொலைந்திருந்து நாங்க வெள்ள வைக்கல் கொண்டு வந்தோம் கும்மியடி நல்ல கோலவை போட்டு கும்மியடி ஆட்டாந்தொழுதிருந்த ஆட்டெருவ அள்ளி வந்தோம் கும்மியடி பெண்ணு கும்மியடி நல்ல குனிந்து வளைந்து கும்மியடி ஆட்டாந்தொழுதிருந்த மாட்டெருவ அள்ளி வந்தோம் நாங்க ஐயாவோட வாசலில நாங்க அழகு மொள போட போறோம் அது மொளை போட வேணும் என்று அங்க முகூர்த்தமிட்ட முத்தாரம்மா
அப்ப வேற பாட்டு படிப்போமா? ஆடி வருவத பாருங்கம்மா, விளையாடி வருவத பாருங்கம்மா. ஆடி வருவத பாருங்கம்மா, விளையாடி வருவத பாருங்கம்மா. விளையாடி வருகிற ஹரிராமன சீதாதேவிய ஆஞ்சநேயர காட்டி நீங்க போற்றி அங்கே வணங்கி கும்மிய அடி 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 அடி. தாய குச்சால மலச்சாரலில கோலமான தெப்ப கோலமாதில. குச்சால மலச்சாரலில கோலமான தெப்ப கோலமாதில. கொலுவிருக்கிற மாரியம்மாள முத்தாரம்மாள காளியம்மாள ஹரிராமன ராமசாமி சீதாதேவி ஆஞ்சநேயர காட்டி அவர போற்றி வணங்கி கும்மிய அடி அடி அடி. தன்னனநாதினம் தன்னானம் தனதானநாதினம் தன்னானோ. தன்னனநாதினம் தன்னானம் தனதானநாதினம் தன்னானோ. தன்னானாதினம் தன்னானம் தனதானநாதினம் தன்னானோ. தன்னானாதினம் தன்னானம் தனதானநாதினம் தன்னானோ. நாய மஞ்சி மலையில வேட்டையாடி ஐயா மலையான கூட்டத்தை சங்கரித்து. மஞ்சி மலையில வேட்டையாடி ஐயா மலையான கூட்டத்தை சங்கரித்து. மயங்கி வாரான ராமசாமிக்கு மயிலு குஞ்சம் கொண்டு வீசுங்கம்மா. மயங்கி வாரான ராமசாமிக்கு மயிலு குஞ்சம் கொண்டு வீசுங்கம்மா. ஐயா தங்கமலையில வேட்டையாடி அவர் தவள பானையில் பொங்கலிட்டு. தங்கமலையில வேட்டையாடி அம்மா தவள பானையில் பொங்கலிட்டு. தவிச்சு வாரான சீதாதேவிக்கு தங்க குஞ்சம் கொண்டு வீசுங்கம்மா. தவிச்சு வாரான சீதாதேவிக்கு தங்க குஞ்சம் கொண்டு வீசுங்கம்மா. ஐயா வெள்ளிமலையில வேட்டையாடி அவர் வெண்கல பானையில் பொங்கலிட்டு. வெள்ளிமலையில வேட்டையாடி அவர் வெண்கல பானையில் பொங்கலிட்டு. ஏத்து வருகிற சீதாதேவிக்கு வெள்ளி குஞ்சம் கொண்டு வீசுங்கம்மா. ஏத்து வருகிற சீதாதேவிக்கு வெள்ளி குஞ்சம் கொண்டு வீசுங்கம்மா.
பட்டணத்திலே 56 தேசத்து அரசர்களும் அந்த தேசத்து மக்களும் அவ்வளவு கூட்டமும் அயோத்தியாபுரி அரண்மனையில தான் இருக்கு. அப்ப அயோத்தியாபுரி அரண்மனையிலே ஹரிராமனை காண வேண்டும் என்று அத்தனை கூட்டங்களும் நாட்டங்களும் கூடி வந்தார்கள். வந்தவர்களுக்கு வேண்டிய சாப்பாடு சரியான ஏற்பாடு தான தருமத்தை அள்ளி வணங்கினார்கள். அன்னதானம் சுருணதானம் ஆதானம் கோதானம் வாரவருக்கும் போறவருக்கும் வஸ்திர தானங்களை எல்லாம் செய்து அத்தனை பேர்களுக்கும் தான தருமங்களை செய்து ஸ்ரீராம பிறந்தான் என்று சொல்லி கோசலை பெற்றெடுத்த திருமகன் கோதண்டராமன், கைகையை பெற்றெடுத்த திருமகன் பரதாழ்வாள், சுமித்ரா தேவி பெற்றெடுத்த திருமகன் சத்ருகனன் லட்சுமணன், இப்படி 4 ஆண் குழந்தைகளும் 4 வேதங்கள் மாறி அப்ப 4 ஆண் குழந்தையும் 4 வேதம் மாதிரி பிறக்க தசரத மன்னனுக்கு மனதிலே சந்தோஷம்னு சொன்னா அளவு கடந்த சந்தோஷம் இருக்காதா? பின்ன ஒத்த குழந்தை இல்லாம கஷ்டப்பட்ட மனுஷனுக்கு 4 ஆம்பளை பிள்ளை கிடைச்சதுன்னா அவர் எவ்வளவு சந்தோஷப்படுவாரு. அப்ப 4 ஆண் குழந்தைகள் வந்து பிறந்தது என்று ஆனந்த சந்தோஷப்பட்டு தசரத மன்னனாகப்பட்டவர் ஒரு பசியா இருக்க மனிதனுக்கு ஆமா 10 இட்லியை கொண்டு கொடுத்தா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. அதே மாதிரி ஒரு குழந்தையானது ஆமா
பசியா இருக்கும்போது ஒரு பாலாமிர்தத்தை கொடுத்தால் எப்படி சந்தோஷப்படுமோ ஆமா அதே மாதிரி அந்த சந்தோஷமாகவும் ஆமா ஒரு நோய் கொண்டவன் ஒரு டாக்டரை பார்த்தா எவ்வளவு சந்தோஷப்படுவான். அதே அப்ப எங்க ஐயா வந்துட்டா, டாக்டர் ஐயா வந்துட்டாரு. அதே மாதிரி சந்தோஷமும் ஆமா ஒரு மனுஷனுக்கு குறைஞ்ச விலை சரக்கு கொடுத்தா எப்படி இருக்கும்? ரொம்ப புத்தி தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். கூடுன விலை சரக்கு கொடுத்தா அடேப்பா சந்தோஷம் யாங்க ஐயா எல்லாம் இருக்க பத்தியா வெக்கம் இல்லாம வந்து மேடையில சொல்லிக்கிட்டு அதாவது கேட்கணும் சரக்கு பெரிய சரக்கு சொல்லுங்க. அதே மாதிரி இப்படியெல்லாம் ஒரு ஒரு பொருட்களை கொடுக்கும் போது ஒருவருக்கும் சந்தோஷங்கள் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். அப்படி இருப்பதனால ஆமா நமக்கு அன்போடும் பண்போடும் பாசத்தோடு ஆதரித்து நமக்கு உண்பதற்கு சோறு தந்து கொடுத்ததற்கு உடை கொடுத்து இருப்பதற்கு இடம் கொடுத்து தின்பதற்கு இலை பாக்கு தந்து அப்பேற்பட்ட பூமான் யாரு தெரியுமா? யாரையா? அதாவது ராதாகிருஷ்ணன் சொல்லக்கூடிய பூமான் அல்லவா அவர்கள் என்றும் மறக்க முடியாது, என்னைக்கும் மறக்க முடியாது. அப்பேற்பட்ட சரி என்ன சொல்லணும், அடிப்பு தெரிஞ்சாதான் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் நம்மளை ஆதரித்த செல்வ சீமான் அல்லவா? அப்பேற்பட்ட பூமான் அவர்கள் அள்ளி அள்ளி நமக்கு தந்திருக்கிறார்கள், கொடுத்துள்ளார். நம்ம பணமும் தந்தாங்க, வச்சுக்கோங்க அப்படின்னாங்க. அப்பேற்பட்ட அதாவது KRM ராதாகிருஷ்ணன் சொல்லக்கூடியவர்கள் அந்த ஹரிராமனுடைய கிருபையினால எந்தெந்தைக்கும் வாழ்க வாழ்க வென்று அவரை அண்டினவர்களும் அவரை ஆதரித்தவர்களும் எல்லா மக்களும் வாழ்க வாழ்க என்று வரமளித்தார் இந்த ஹரி ராமச்சந்திரன் அவர்கள். சரி அப்படியாகவே இருக்கும் போது என்னையா எங்கள் ஸ்ரீராமமூர்த்தி வந்து பிறந்தார் என்று சொல்லி ஆமா அந்த ராமபூபானை எப்படி வளர்த்து வருகின்றார்கள் தெரியுமா? எப்படி ஐயா? அவரை தரையதில விட்டோமானா தரையதில விட்டோமானா அவருக்கு கண்டைக்கால் நோகும் என்று பூமியிலே விட்டோமானா அவருக்கு பொற்கால நோகும் என்று ஹரிராமன் ஸ்ரீராமன் கோலதில தொட்டி கட்டி தொடையில நடைபெறத்தி அங்கே
குருவாகப்பட்ட வசிஷ்டரை வரவழைத்து கோடி வெட்டி குருதட்சணை அத்தனையும் கொடுத்து புரட்டாசி மாதத்திலே சரஸ்வதி பூஜை அன்னைக்கு புத்தகத்தை பூசையிலே வைத்து இப்ப இருக்க புத்தகம் அப்பம் கிடையாது, அப்பம் பூரா ஏட்டு பாடம், இப்ப பூரா நோட்டு பாடம். இப்ப ஒரு பிள்ளைக்கு கிலோ கணக்குல பேங்க்ல புத்தகத்தை சுமக்க வேண்டி இருக்கு. தோல்ல தொங்க போட்டு அது ஒரு பக்கம் இழுக்கு, இந்த பக்கம் சைடுல 2 லிட்டர் தண்ணி, அதுக்கு சாப்பாடு, அது ஒரு பக்கம் கை இழுக்கு. அப்ப இந்த வேனுக்குள்ள ஏற்றி விடுற பாடு தாயும் தகப்பனும் கண்ணு கருத்துமா நின்று சங்கடம்னா குழந்தைகளை கருத்தா படிக்க வைக்கணும். முக்கியம் நாட்டுல படிப்பு தான் உயர்வு. எல்லா பிள்ளைகளையும் நன்றாக படிக்கணும், நல்லா உத்தியம் வாங்கி கொடுக்கணும். அதனால எல்லா தாய் தாப்பங்களும் ஒற்றுழைக்கணும். அப்ப இந்த ஸ்ரீராமமூர்த்திக்கு 5 வயதிலே அறிவு பாடங்களை கற்பிக்க வேண்டும் என்று பனையிலே ஏட்டுவாரை கொண்டு வந்து தாயாத பனையிலே கன்னிப்பனை குறுந்தெடுத்து ஈனாத பனையிலே இளம்பனை குடுத்தெடுத்து பண்டரியா ஓலையை கொண்டு வந்து இருபுறமும் கொண்டே சீவி அதிலே மஞ்சள் குறிப்பிட்டு எழுத்தாணி பிடித்து ஏடு தொடங்கி ஆனா முதல் அக்கண்ணா வரைக்கும் கானா முதல் இக்கண்ணா வரைக்கும் ஹரி ஹரி சித்தரி அறிவோம் நன்றாக குருவே துணை என்று மாதா பிதா குரு தெய்வம் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலமும் நன்று என்று ஸ்ரீராமமூர்த்திக்கு இப்படி பாடங்களை கற்பித்து கொடுக்க 8 வயதாச்சு என்று சுவடி படித்தார். ஆவார 9 வயதுமா முச்சடைக்கு பாய்ந்தால் ராமன் 300 அடி பாய்வார், நாவடைக்கு பாய்ந்தால் ராமன் 400 அடி பாய்வார், அடக்கி அங்காரித்து பாய்ந்தால் ஹரிராமன் 600 அடி பாய்வர். அப்பேற்பட்ட வயசு. அப்ப 16 வயதிலே பலகலையும் படித்து ஸ்ரீராமமூர்த்தி எல்லா புராண கதைகளும் பல கலைகளை எல்லாம் படித்திருக்கிறார். ஏன்னா அரச குலத்தில பிறந்தவருக்கு அவருக்கு கேட்கவா செய்யணும், அவர் படியாத பாடமே கிடையாது. 16 வயசுல பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல குளம் பெரிய மடையில இருந்து தண்ணி போகட்டும், அது வாக்கியா கொஞ்சம் பெரிய வாக்கியா. அப்ப எங்க தாத்தா சொன்னாரு, இளவட்ட பேர்ல இருக்க இந்த வாக்கியால தாண்டினாரு அப்படின்னாரு. பொறுமையா போறோம், உனக்கு என்ன தெரியும், அதானே நான் தாண்டின மாதிரி அப்படின்னு தாண்டின போறோம். என்னாச்சு, நடு வாக்கியால அப்படிதான் விழணும். அவனுக்கு அந்த வரப்பே தாண்ட முடியலையே. ஸ்ரீராமமூர்த்தி அப்படி அல்ல. 500 அடி 600 அடி லேதா. ஸ்ரீராமமூர்த்தி சிறு வயதில இருந்து வில் வித்தையிலே சிறந்தவராக வந்தார். அதேதான். அப்ப வில் வித்தையிலே சிறந்தவராக ஸ்ரீராமமூர்த்தி லட்சுமணன், பரதன், சத்ருக்கனன்
பரதனும் சத்ருகனும் ஒரு இணையா இருந்தா ராமர் லட்சுமணன் சொன்ன கதை வந்து ராமனை போல தம்பி வைக்கணும்னு சொல்லுவாங்க. அது ராமனும் லட்சுமணனும் அவ்வளவு இணை பிரியாத தோழர்கள் மாதிரி இருந்தார்களாம். அப்ப இப்படி 4 பேர்களும் எல்லா கலைகளையும் கற்றுணர்ந்து வரும்போது ஒரு நாளை பார்க்க தாடகை வனத்துக்குள்ளே இருக்கக்கூடிய விஸ்வாமித்திர மாமுனிவர் என்று சொல்லக்கூடிய முனிவர் தாடகை வனம்னு சொன்னா தாடகை என்ற ஒரு அசுர அறைக்கு வாழ்ந்ததுனாலதான் அவருக்கு தாடகை வனம்னு பேரு. அப்ப தாடகை வனத்துக்குள்ளே விஸ்வாமித்திர மாமுனிவர் விண்ணும் மண்ணும் புகழ் படைத்தவர், முக்காலம் உணரக்கூடியவர். அப்ப இந்த தாடகையை வதை முடிக்கணும்னு சொன்னா ஸ்ரீராமனால் மட்டுமே முடியும். அவரால் தான் முடியும். ஸ்ரீராமனை தவிர வேறு எவராலும் முடியாது. அந்த அறைக்கு வந்து தாடகை வனத்துக்குள்ள இந்த விஸ்வாமித்திர மாமுனிவர் உலகத்தின் நன்மைக்காகவே ஒரு உத்தம யாகத்தை வளர்த்து வந்தார். அவர் வளர்க்கக்கூடிய யாகத்தை இவர் சிறுநீரை கழிப்பது, ரத்தத்தை விடுவது, மாமிசங்களை கொண்டு வந்து போடுவது, எச்சியை துப்புவது, இப்படியாகவே நல்ல யாகத்தை அசிங்கப்படுத்திக் கொண்டே இருந்தார். அறிவுக்கு அவளுக்கு சம்பந்தமா? அவ மலைய உயரத்தை பார்த்தா மலை மாதிரி இருப்பா. அவ மூக்குல முக்கூறு நெல்ல தட்டலாம். அவ காட்ட பாத்தியோ ஆரியங்கா குகை மாதிரி. அது வேறயா? சரி இருக்கட்டும். அப்ப இப்பேற்பட்ட உருவம் படைத்தவா. அப்ப வாயெல்லாம் பார்த்தா வாயெல்லாம் பார்க்க முடியாது. யாரு 4 பேருக்கு அங்க உள்ள போயிட்டு வெளியே வந்துடுறாங்க. நாத்தம். ஆமா அது வேறயா? அவ காத்துல கையில நம்மள மாதிரி பிரசு வச்சு தனனை தன்னும் தந்தானை தானே தன்னும் தனனை ஹரிராமமூர்த்தியாகப்பட்டவர் 16 வயது வரைக்கும் பலகலையும் படித்து அந்த அயோத்தியாபுரி பட்டணத்திலே இருந்து வரக்கூடிய காலத்தில் தாடகை வனத்திலே இந்த விஸ்வாமித்திர மாமுனிவராகப்பட்டவர் உலகத்தின் நன்மைக்காகவே ஒரு யாகத்தை வளர்த்து வந்தார். அப்ப யாகத்தை வளர்க்க விடாமலே இந்த தாடகை என்ற அசுர அறைக்கையாக அவர் தடுத்து கொண்டே இருந்தார். அந்த தாடகையை வதை முடிக்கணுமானா ஸ்ரீராமனை தவிர வேறு யாராலும் முடியாதென்று விஸ்வாமித்திர மாமுனிவராகப்பட்டவர் நேர அயோத்தியாபுரி பட்டணத்துக்கு வந்தார். அயோத்தியாபுரி பட்டணத்திலே வந்து தசரத சக்கரவர்த்தி மன்னனை கண்டு வாழ்த்துக்களை சொல்லி, அப்பா தசரதா, உன்னால் எனக்கு ஒரு உபகாரமாக வேண்டியிருக்கு. தாடகை வனத்துக்குள்ளே தாடகை என்ற அசுர அரங்கியாகப்பட்டவள் நான் வளர்க்கும் யாகத்தை தடுத்து கொண்டு இருப்பதனாலே அவளை வதை முடிப்பதற்கு உன் மகனாகப்பட்ட ஸ்ரீராமமூர்த்தி எனக்கு வேணும் என்றார். எதை கேட்டாலும் தருவேன், என் ராமனை கேட்டால் நான் எப்படி கொடுப்பேன்? ஸ்ரீராமனை புரிந்து சிறிது நேரம் கூட என்னால் இருக்கலாகாது, நான் இருந்ததும் கிடையாது. அதனால நீ எதை வேண்டுமானாலும் கேளுங்க, நான் கூட வாரேன், என் படைகளை கூட அனுப்பி வைக்க, ஆனா ராமபுராண தரமாட்டேன். அப்ப சொன்ன உடனே அப்போ குலகுருவாகப்பட்ட வசிஷ்டர் வந்தார். அப்பா தசரதா, பெரியோர் சொல்லும் வார்த்தைக்கு உன்னால் கீழ்ப்படிந்து நடக்க முடியாதா? ராமனை அவரோடு அனுப்பி வைப்பதில் எந்த ஆட்சியமும் படாத அப்படின்னு உடனே அப்ப இந்த விஸ்வாமித்திரர் சொன்னார், இன்றைக்கு உன் ராமனுக்கு 16 கன்னிராமனாக இருக்கும் உன் ராமனை நாளைக்கு கல்யாண ராமனா நான் திருப்பி தாரேன் அப்படின்னு வாக்கு கொடுக்க ஸ்ரீராமனை அனுப்பி வைக்க மனம் இல்லாமலே ராமபூமானை அனுப்பி வைத்தார்கள். அதோடு லட்சுமண பெருமாள் நானும் வருவேன் என்று சொல்லி அண்ணனை பிறந்த அடியே நான் இருக்க மாட்டேன் என்று அம்மா அப்பாவிடம் விடைகளை வாங்கி ராமனும் லட்சுமணன் விஸ்வாமித்ரா மாமுனிவர்களாக அயோத்தி நகரம் விட்டு நாடு விட்டு நகரம் விட்டு தாடகை வனத்துக்கு தான் ஸ்ரீராமன் வந்தல்லவோ. தாடகை வனத்துக்கு லட்சுமணன் ராமபீமான் அதோடு விஸ்வாமித்ரா மாமுனிவரும் வந்து
பன்னகர் சாலையிலே அமர்ந்து அக்கினி யாகத்தை வளர்ப்பதற்காகவே ஏற்பாடுகளை செய்தார்கள். இவர் உலகத்தின் நன்மைக்கான யாகத்தை வளர்க்க ஆரம்பிக்க ராமனும் லட்சுமணனும் இடமும் வலமுமாக நின்று கொண்டு பின் சுத்தி முன் சுத்தி காவலாக நின்றார்கள். இந்த யாகத்தின் வெக்கையை வேகமாக வளர வளர அக்கினியின் முகையாகப்பட்டது அந்த காட்டுக்குள் முழுவதுமாக பரவ தாடகை அடக்கி மறுபடியும் அந்த யாகத்தை அணைக்க வேண்டும் என்று அந்த இடத்திலே தோன்றி வந்தார். ஆகாய மார்க்கமாக அலறிக்கொண்டு வாரபோது சத்தம் போட்டுவான். அப்படி அவையும் போட்டுவான். இப்ப தூங்குதவங்க வந்து உன்னைய கொல்ல போறாங்க தாத்தா. தாடக சத்தம் அப்படி வருதுப்பா. தாடகை அசுர அரக்கி ஆகாய மார்க்கமா வந்தால அப்ப விஸ்வாமித்திர மாமனே அப்பா ஹரிராமா அதோ வருகிறா தாடகை அரக்கி அவளை பானம் போட்டு கொன்று விடு. பெண்ணென்று நினைக்காத அவ பெரிய பேயடா அப்படின்னு உடனே ராமபூமான் பானத்தை தொடுத்து தயாராக இருக்க ஆகாய மார்க்கமாக வரும்போது அவர் பானத்தை தான் போடுவார். அப்ப பானத்தை தான் போடும் போது அந்த ராமன் போட்ட பானமது தாடக மார்பதையும் தான் துளைத்து மறுபக்கம் ஊடுருவி வருகுதையா. மார்பை துளைத்து மறுபக்கம் ஊடுருவி வரும்போது தாடகை அசுர அரக்கியாகப்பட்டவள் பட்டு கீழே விழுந்தார். அவனுக்கு மாரீசன் சுபாகு என்று 2 பிள்ளைகள். அப்ப மாரீசனும் சுபாகுவும் அம்மா சத்தத்தை கேட்டு வர தாடகையை கொன்ற பானம் சுபாகுவையும் கொண்டது. சுபாகுவை கொண்ட உடனே மாரீசன் பயந்து போய் அம்மாவை கொன்ற பானம் அடியனையும் கொன்றுவிடும், தம்பியை கொன்ற பானம் தன்னையும் கொன்றுவிடும் என்று அந்த பானம் வரும்போது அந்த பானமால திருப்பார் கடலில போய் நீராடித்தான் ராமனுடைய பானம் வருமா. எவரை வதை முடித்தாலும் ராமனுடைய பானம் திருப்பார் கடலில போய் பாவத்தை தீர்த்த வாடிதான் மறுபடி இந்த அம்பார துணிலிருந்து இருக்கும். அப்ப இது திருப்பார் கடலில வந்து மாரீசன் ராமாவென்று கையெடுத்து வணங்க ராமனுடைய நாமத்தை சொன்னதுனாலே ராமபானம் அவனை ஒண்ணுமே செய்யல. அவனை சுத்தி முடித்து திருப்பார் கடலிலே நீராடி அம்பாரா துணியிலே வந்து அமர்ந்திருக்க தாடகையை வதை முடித்து அங்கிருந்து பயணமாகி லட்சுமண ராமவீரா விஸ்வாமித்திர மாமுனியும் வருகின்ற வழியிலே அங்கிருந்து பயணமாகி மிதிலாபுரி பட்டணத்திற்கு போவோம் என்று வரக்கூடிய வேளையில் ஒரு ஆசிரமத்தை கண்டார்கள். பாலடைந்த ஆசிரமத்தை கண்டு என்ன ஏதென்று கேட்க அப்ப இந்த விஸ்வாமித்திர மாமுனி கௌதம மகரிஷியும் அகலிகை இந்த பெண்கொடியும் வாழ்ந்து வந்தார்கள். இந்த அகலிகை அமிர்தத்திலே பிறந்தவா, அழகிலே சிறந்தவா. இவ அழகை கண்டு தெய்வேந்திரன் அவளை அடைய வேணும் என்று சொல்லி கௌதம மகரிஷியாகப்பட்டவர் வெளியிலே சென்ற நேரத்துல அவரை போலவே ரூபம் கொண்டு தெய்வேந்திரன் வந்தார். இதை அறிந்த கௌதம மகரிஷி மறுபடியும் பூசை முடித்து திரும்ப இவன் கரும்பூனை வடிவம் கொண்டு குறுக்க பாய்ந்து ஓடுனான். ஓடுன கௌதம ரிஷியை ஏமாத்த முடியுமா? அடே தெய்வேந்திரா, ஒரு பெண் மீது உள்ள மையலை கொண்டு அடுத்தவன் மனைவி என் ரூபத்திலே வந்து நீ பெண் மீது உள்ள மையலை கொண்டு தவறு செய்ய நடந்தாய் அல்லவா? நடந்த நீ உன் அங்கமெல்லாம் 1000 கண்களாக போக கடவுள். அதெல்லாம் கொடுத்த சாபம் வேற. ஆனா சொல்லுவது அப்படித்தான் சொல்லுவார்கள். அப்ப அங்கமெல்லாம் 1000 கண்களாக போகணும்னு சொன்ன உடனே அங்கமெல்லாம் கண்ணா இருந்தா என்ன அருவருப்பா பாப்பாங்க, நான் எங்கேயும் போக முடியாது, வர முடியாது அப்படின்னு சொன்னதுனால அடுத்தவர் கண்ணுக்கு தெரியாது, உனக்கு மட்டுமே அந்த சாபம் சொல்லி கொடுக்க அகலிகை பெண்கொடியாளுக்கு கணவன் என்று வித்தியாசம் தெரியாமல் நடந்து கொண்ட நீ இன்னையில இருந்து கல்லாக போக கடவாய சாபத்தை கொடுத்தார். அப்ப கருங்கல்லாம் போகணும்னு சாபம் கொடுக்க இதிலிருந்து எனக்கு விமோசனம் எப்பம் கிடைக்கும் என்றார். ராமபூமான் பாதம் எப்போது உன் மீது படுதோ அப்போது உனக்கு விமோசனம். பேசிக்கொண்டே வந்த
சொல்லுகிறார்கள், ராமனுடைய பாதம் ஒரு கருங்கல்லின் மீது படிந்தது. கல்லாக இருந்தது ஒரு பெண்ணாக தோன்றி ஸ்ரீராமனை பணிந்து வணங்கினார். அந்த அகலிகை பெண்கொடிக்கு விமோச்சனங்களை கொடுத்து அவரும் மிதிலாபுரி பட்டணத்தில் இந்த ராமபூமான் வாரார். மிதிலாபுரி பட்டணத்துக்கு வரும்போது ஜனகன் பெற்ற திருமகளாகப்பட்ட ஜானகி சீதாதேவிக்கு சுயம்பரம் ஏற்பாடுகள் மிக சிறப்பாகவே நடந்து கொண்டிருக்கிறது. ஜனகன் பெற்ற திருமகள் என்று சொன்னால் சீதாதேவி அவருக்கு பூமாதேவி கொடுத்த பொக்கிஷம். பூமாதேவி கொடுத்த பொக்கிஷம்னா அந்த ஜனக மகாராஜா தன்னுடைய நிலத்தை உழுது கொண்டிருக்கும் போது அவர் நிலத்திலே பேழை பெட்டியிலே கண்டெடுக்கப்பட்டவள் இந்த சீதாதேவி. அந்த பேழை பெட்டியிலே சீதாதேவி இருக்கும் போது அதிலே ஒரு ஓலை சுவடு ஒன்று இருந்ததா. ஓலை சுவடோடு சீதாதேவியோடு ஒரு சிவ தனுசும் இருந்ததா. இந்த சிவதனுசு சீதாதேவி வளர வளர சிவ தனுசும் வளரும். சீதாதேவிக்கு ஒரு வயதுனா சிவ தனுசுக்கு ஒரு வயதாகும். அப்ப வளர வளர சீதாதேவிக்கு சுயம்பரம் நடக்கும் போது இந்த சிவதனுசை எவன் ஒருவன் எந்த வீரனால் வளைத்து நாணலை ஏற்ற முடிகிறதோ இந்த வில்லை வளைத்தவர்களுக்கே சீதாதேவி திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று எழுதியே சீதாதேவி வந்தார். அப்பேற்பட்ட வேலை பெட்டியிலே கிடைத்த பொக்கிஷம் இந்த சீதாதேவியை வளர்த்து 16ஆம் வயதிலே சீதாதேவிக்கு சுயம்பரம் ஏற்பாடுகளை செய்தார்கள். ஜனக மகாராஜா அவனிக்கடை 56 தேசத்து அரசர்களை அமர்ந்திருக்க 1000 கிங்கினிமார்கள் எல்லாம் சேர்ந்து இந்த சிவதனுசை கொண்டு வந்து மைதானத்திலே வைத்தாங்க. அதே சுயம்பரத்துக்கு தான் இந்த ராமபூமானை அழைத்து வருகிறார் இந்த விஸ்வாமித்திரர். ஏனென்றால் சீதாதேவிக்காக பிறந்தவர் இந்த ஸ்ரீராமன், ஸ்ரீராமனுக்காக பிறந்தவர் இந்த சீதாதேவி அல்லவா. அப்போ இந்த அயோத்தியாபுரி பட்டணத்தில் அவதரித்தார் ராமமூர்த்தி. மிதிலாபுரி பட்டணத்திலே வந்து கூட்டத்திலே அமர்ந்திருக்க ஒவ்வொரு நாட்டு அரசர்களும் வந்தார்கள். யாராலையும் வில்லை வளைக்க முடியல. வந்தவங்க பூரா பேருக்கும் தெம்பு 1000 கிங்கினிமார்கள் சேர்ந்து அதை கொண்டு வந்தாங்கன்னா அப்ப ஒரு ஆளால அதை அசைக்க முடியுமா ஐயா? முடியாது, அசைக்கவே முடியாது. பாண்டிய நாட்டு மண்ணை வந்தா வில்லை வளைத்து பார்த்தா அசைக்க கூட முடியல, அவனும் போயிட்டான். சேர நாட்டு மண்ணை வந்தா தேங்காய் அளவு வளைச்சிட்டு அதுக்கு மேல முடியல, விட்டாரு. வில்லா பறந்து தெரிச்சு விழுவாரு. இன்னொருத்தன் வந்தா அதே வில்ல தொட்டு தான் பார்த்தான். சீதாதேவி எனக்கு சித்தப்பா மகா முறை வேணும், நான் போயிட்டு வரேன்னு அவன் போயிட்டான். அப்போ வந்தவர்கள் யாவராலும் வில்லை வளைக்க முடியாமல் ஜனக மகாராஜா கண்ணீரை வடித்தார். என் சீதாதேவியை திருமணம் முடிக்கும் வீரன் இந்த திசையில இல்லையா, இந்த தேசத்திலே இல்லையா அப்படின்னு கவலைப்பட விஸ்வாமித்திர மாமுனி ஸ்ரீராமமூர்த்தி கண்ணை காட்டினார். ஸ்ரீராமமூர்த்தி சீதாதேவி கரம் பிடிக்க பிறந்த ராமா அவர் வில்லுக்கு பக்கத்திலே வந்து விளையாட்டு பொருள் போல அவர் வலது திரு கையால் அவர் சிவதனுசை எடுப்பார். அவர் வலது கையாலே வளைப்பார். அந்த சிவதனுசை தான் வளைத்து நான் அழைத்தான் பூட்டுவார். ஸ்ரீராமமூர்த்தி வில்வித்தையிலே விஜயன் அல்லவா. அந்த விளையாட்டு பொருள் போல இடது கையாலே ஏந்தினார் இந்த சிவதனுசை. கூட்டம் எல்லாம் அப்படியே ஆன பார்த்து தேவர்களோ மூவர்களோ இந்திரனோ சந்திரனோ சூரியனோ யார் வச்ச திருமகனோ இப்படி ஒரு வீரமா இந்த வையகத்திலே இந்த உலகத்திலே கிடையாது. அத்தனை பேர்களும் எழுந்திருந்த ராமனுக்கு கைகளை தட்டி கூக்குரல் சத்தம் போட இடது கையால் எடுத்த ராமன் வலது கையால் வில்லை வளைத்தார். வில்லும் முறியக்கூடிய நிலைமையில நிக்கி. ஆமா, அப்போ இந்த ஸ்ரீராமமூர்த்தி சிவ
சிவதனுசை வளைத்தார். ஆமையா வில்லதைத்தான் வளைப்பாரா அந்த வில்வித்தை வேந்தனவன் அப்ப சிவதனுசை தான் வளைத்து சிவதனுசை வளைத்தார். ஸ்ரீராமமூர்த்தியாகப்பட்டவர் சனக மகாராஜா ஆனந்த சந்தோஷப்பட்டு மாலையை கொண்டு வந்து ராமபூமானுக்கு போட்டார்கள். மாலையை கொண்டு வந்து ராமபூமானுக்கு போட்டு அடேங்கப்பா கைப்பிடித்து அவர் கையை குலுக்கி மாப்பிள உங்களை தானே நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள். சந்தோஷப்பட்ட உடனே அந்த மிதிலாபுரி வட்டணத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவர்களும் கூக்குரல் சத்தம் போட்டார்கள். வீரனே வாழ்க வீரனை வாழ்கவென்று சொல்ல சீதாதேவிக்கும் ஸ்ரீராமமூர்த்திக்கும் திருமணம் என்று சொல்லி சீதாதேவிக்கு ஏத்த மாப்பிள்ளை இந்த ஸ்ரீராமமூர்த்தி தான். என் மகளுக்கு ஏத்த மாப்பிள்ளை இந்த மாய கண்ணன் தான் அப்படின்னு சொல்லி அதற்கான நேரத்திலே திருமணத்தை முடிக்க வேண்டும் என்று அயோத்தியாபுரி வட்டணத்திலே அறிக்கை ஓலை அனுப்பினார்கள். அங்கிருந்த மக்கள் எல்லாம் தசரத மன்னன், கோசலை, கைகேயி, சுமித்ரா தேவி, தமையன்மார்கள் எல்லோருமாக ஒன்று கூடி இந்த மிதிலாபுரி வட்டணத்திற்கு கிளம்பி வந்தார்கள். கிளம்பி வந்த நேரத்தில் ஸ்ரீராமமூர்த்திக்கு திருமணம் என்று சொல்லி அவரை மாப்பிள்ளையாக அலங்கரித்து சீதாதேவியை மணப்பெண்ணாக அலங்கரித்து மணவட பந்தையிலே அமர வைத்து சிவதனுசை தான் வளைத்து ராமன் சீதாதேவியை மணம் முடித்தார். அந்த வில்லவை தான் வளைத்து வீரனுமே மணம் முடித்தார். சீதாதேவியாகப்பட்டவனை சிவதனுசை வளைத்து சீதாதேவியை மணம் முடித்தார். மாங்கல்யம் எடுத்து மன்னன் மகளுக்கு திருப்பூட்டினார். திருமாங்கல்யம் தான் எடுத்து சீதாதேவிக்கு திருப்பூட்டினார். ஸ்ரீராமனுக்கு திருமணமாகிய அதே மேடையில அதே சமயத்துல தம்பிமார்கள் 3 பேர்களுக்கும் அங்கு சீதாதேவிக்கு துணையாக இருந்த குசகுராஜ மகள் மாண்டவி ஊர்மலை சுபகீர்த்தி 3 பெண்களையும் லட்சுமணன் சத்ருகனுக்கு மனம் முடித்து அதே மேடையில மனம் முடித்து மாண்டவி ஊர்மலை சுபகீர்த்தி என்று சொல்லக்கூடிய 3 பெண்களை கொண்டு வந்து 3 தமையன்மார்களுக்கும் அதே முறையிலே திருமணத்தை முடித்தார்கள். இப்படி 4 தமையன்மார்களும் திருமணமான கோலத்தோடு அந்த மிதிலாபுரி பட்டணங்களை விட்டு அவர் அயோத்தி நகரதற்கு வரவேண்டும் என்று சொல்லி அவர் சாஸ்திரங்கள் தான் முடித்து அக்கினி வலமை வந்து அம்மை மிதித்து அருந்ததி முகம் பார்த்து பால் பழம் சாப்பிட்டு சாஸ்திரங்கள் எல்லாம் முடித்து விட்டு அயோத்தியாபுரி வட்டணத்திற்கே மணப்பெண்ணாக மாப்பிள்ளையின் பெண்ணுமாக கல்யாண கோலமாக அயோத்தியாபுரியிலே வந்து ஹரிராமமூர்த்தி அன்னை சீதாதேவியோடு கல்யாண கோலமாக கல்யாண வாசலாகவே வந்தமர்ந்தார்.
சக்கர பேரழகா ஓடிவா நீ ஆடிவா மாயமாக வந்தவரே மாயமாக வந்தவனே மாயமாக வந்தவனே பச்சை கொடை பளபளக்க மாயவா பச்சை கொடை பளபளக்க மாயவா பாரிலங்க பெருமாளுக்கு ஓடிவா நீ ஆடிவா ஓடிவா மாயமாக வந்தவரே மாயமாக வந்தவனே துளசி மணி மார்பலக மாயவா துளசி மணி மார்பலக மாயவா தூய வர இங்கு நீயும் ஓடிவா நீ ஆடிவா எங்களை நாடிவா மாயமாக வந்தவரே மாயமாக வந்தவனே மாயமா ஓடிவா விளையாடிவா மாயமாக வந்தவனே மாயமா ஆறுமுக நேரிலே அமர்ந்தவா ஆறுமுக நேரிலே அமர்ந்தவா அலைகளை தான் கடந்து ஓடிவா நீ ஆடிவா எங்களை நாடிவா மாயமாக வந்தவரே மாயமாக வந்தவனே இறைவா ஓடிவா விளையாடிவா மாயமாக வந்தவனே மாயமா எத்தனைய ஊர் இருக்க மாயவா எத்தனைய ஊர் இருக்க மாயவா ஆறுமுக நேரிலே அமர்ந்தவா அமர்ந்தவா மாயமாக வந்தவரே மாயவா மாயமா விளையாடிவா மாயமாக வந்தவனே ஐயா இட்ட நாம 27 மாயவா இட்ட நாம 27 மாயவா தொட்ட நாம 96 ஓடிவா நீ ஆடிவா நீ நாடிவா மாயமாக வந்தவரே இறைவா மாயமாக வந்தவனே மாயமா மாயவா அரே மாயவா மாயமாக வந்தவரே மாயவா ஓடிவா நீ ஆடிவா மாயமாக வந்தவரே மாயமாக வந்தவனே இதுவரைக்கும் எங்கள் வெள்ளிசையை கண்டுகளித்த மக்களுக்கும் ஆமா எங்களை வரவழைத்த அனைத்து உள்ளங்கள் அன்பு உள்ளங்கள் அனைவர்களுக்கும் ஆமையா எங்களுக்கு பரிசளித்து ஆதரித்த செல்வ சீமான்களுக்கும் ஆமா அமர்ந்து எங்களுக்காகவே ஆமையா ஒலி ஒலி அமைத்து தந்த உரிமையாளர் அன்னார் அவர்களுக்கும் ஐயா அவர்களுக்கு அமர்ந்து ஆபரேட் செய்த ஆபரேட்டர் அன்னார் அவர்களுக்கும் ஆமா பரிசளித்த செல்வ சீமான்கள் அனைவர்களுக்கும் ஆமையா அதோடு மட்டுமல்லாமல் அப்படி KRM ராதாகிருஷ்ணன் அன்னார் அவர்களுக்கும் ஆமையா வந்திருந்து கேட்டு மகிழ்ந்த பக்த கோடி பெருமக்கள் அனைவர்களுக்கும் அனைவர்களுக்கும் எங்கள் வில்லிசையின் சார்பாகவே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமையா நன்றி, வணக்கம்.